ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது தமிழ் புத்தாண்டு ராசி பலன், அதாவது பிரபவ ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்குதுங்க. இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். 2026 தமிழ் புத்தாண்டு பிரபவ ஆண்டு கடகராசி இழந்ததை மீட்டெடுக்கும் ஒரு புதிய அதிர்ஷ்டகரமான வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்துக்கு இந்த 2026 பிரபவ வருஷம் உங்களுக்காக மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லுவீங்களே, அதாவது மீண்டும் புதுமையாக இது வரைக்கும் நம்ம சோர்வு தன்னம்பிக்கை இல்லாமல் தோல்வி பயம் அப்படி இப்படின்ட்டு இருந்ததெல்லாம் அதை உடச்சி எரிஞ்சிட்டு மேலே எந்திரிச்சு நல்ல ஒரு விழிப்புணர்வோட நல்ல வெற்றியை நோக்கி போகிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த பிரபவ வருடம் உங்களுக்கு தருது. இழந்ததை மீண்டும் பிடிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஆண்டாக அது அமையப்போகுதுங்க. மீண்டு எழுவது அப்படின்னு சொன்னீங்களா, ஒரு கஷ்டத்திலேருந்து மீண்டு வந்துட்டோம் பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். நீங்கள் கடந்த காலத்தில் இழந்த விஷயங்கள், பணம் நிறையா இழந்திருக்கிறீங்க, நல்ல நல்ல வாய்ப்புகள் தவறி போயிருக்கும், நல்ல உறவுகள் விலகி இருப்பாங்க. இவை அனைத்தும் இந்த வருஷத்தில் மெதுவாக திரும்பி வர ஆரம்பிக்கிற அமைப்பு சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே சமயம் இழந்த பணம் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம இப்போ லாக் ஆகிடும், இந்த பணம் போயிடுச்சு அப்படின்னா நீண்ட நாட்களாமல் கிடைக்காம அதெல்லாம் யோசனை பண்ணி அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க. திடீர்னு அந்த பணமெல்லாம் உங்களுக்கு கைக்கு வரும். பழைய டியூஸ் ஏதாவது இஎம்ஐ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவீங்க. இது உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்குங்க. வேலையில் மாற்றம் இருக்குங்க, கேரியரில் க்ரோத் இருக்குங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் வேலையில் மாற்றம், புதிய ஜாப்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுங்க ட்ரை பண்ணிங்கன்னா. ஏன்னா அதுக்குண்டான ஒரு அமைப்பு, அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே இந்த கோச்சாரத்தில் தென்படுது. சிலருக்கு நல்ல சேலரி, நல்ல பொசிஷன், நல்ல சூழ்நிலையில் அமையுங்க. விரும்பிய இடமாற்றம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனால் அது உங்களை உயர்த்தும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐயோ இப்படியே மாற்றமா, அங்கே போகிறோமா இங்கே போகணுமா, நம்ம முடியுமா அப்படிங்கிற கொஞ்சம் மனதில் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அது உங்களை உயர்த்துங்க. தைரியமாக நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா, ஏற்றுக்கலாம். புதிய நண்பர்கள் மற்றும் நெட்வொர்க், இந்த வருஷம் நீங்கள் புதிய மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த நியூ கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கைடன்ஸு, நல்ல க்ரோத்து கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை, அது திருமணம் ரொம்ப நாள் வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கோச்சாரம், இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குருவின் பயிற்சி, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இது குடும்பத்தில் சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்குங்க, சரிங்களா. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விரும்பிய திருமணம் நடக்கும். காதலிச்சவங்களையே கைப்பிடிக்கிற மாதிரி அமைப்பு, மனதுக்கு பிடிச்சவரோட ஒரு மேரேஜு இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். லவ் மாறி மேரேஜாக மாறுறது, லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மேரேஜாக மாறுறது. உங்களுடைய குடும்பம் மற்றும் உங்களுடைய எமோஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நேச்சுரலாகவே ரொம்ப உணர்ச்சிசப்பட்டவங்க தான். இந்த வருஷம் மன நிறைவு, குடும்பத்தில் சந்தோஷம், உறவுகள் வலுப்படுங்க. ஆனால் சில நேரங்களில் ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்ட்டு. அதான் அந்த கட்டத்தெல்லாம் நீங்கள் தாண்டி வரணும், அதை முறியடிச்சிடணும், சரிங்களா. ஓவர் இமேஜின், ஓவர் திங்கிங் அப்படிங்கலாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் அதிகமாக நினைக்காம கடந்த காலத்தை பற்றி இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அதெல்லாம் யோசனையும் பண்ண வேண்டாங்க. நீங்கள் பாட்டு உங்களுடைய வேலையில் ஜெயிச்சுட்டே இருக்க போகிறீங்க. அதை ஃபாலோ பண்ணிங்க. புதிய வாய்ப்புகள் ஏதாவது வந்துச்சுன்னா பயந்துக்காதீங்க, அதை ஏற்றுங்க. நல்ல மனிதர்களை ஐடென்டிஃபை வருவாங்க, சரிங்களா. மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கும் வருடம். பணம், உறவு, குடும்ப சந்தோஷம் கிடைக்குங்க காலகட்டங்க. புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நல்ல ஒரு தருணமாகவும் இது இருக்குங்க, சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோள்களை, நிலைகள், தசாபதிகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினார், சரிங்களா. ஓகே, பாய்.